சின்ன வயசுல தெரியாம பண்ணிட்டாங்க. அதுக்காக திருந்தி வாழணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான ஸ்பேஸ் வந்து நம்ம சொசைட்டி குடுக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு புறமா இருக்கும் பட்சத்திலேயே, இவங்க நெறைய பேர் வந்து பண்ண கிரைமையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஒரு புறம். நம்ம நெறைய படத்துல கூட பார்த்துருப்போம். நெறைய பேர் வந்து கிரைம் பண்ணியிருப்பாங்க. அவங்க திருந்தி வாழணும்னு நினைப்பாங்க. பட் போலீஸ் வந்து அவங்கள புடிச்சிட்டு போயிருவாங்க. அவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. திருப்பி அவங்க மேலேயே கேஸ் போடுவாங்க. இந்த மாரி நம்ம நெறையா பார்த்துருப்போம். இதனால இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கேஸ வந்து முடிக்கிறதுக்காக அவங்க ஆல்ரெடி இருக்க கிரிமினலையே வந்து நீ பண்ணியிருப்படா அப்படிங்கிற மாரி சொல்லி அவங்க மேல கன்விக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியால ஒரு நாளைக்கு வந்து 17,000 கிரைம்ஸ் வந்து நடக்கலாம். அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு 5 செகண்டுக்கும் ஒரு கிரைம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ரெக்கார்ட் செய்யப்படுது. அதாவது ஒரு வருஷத்துக்கு 62 லட்சம் கிரைம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்படுது. இதுல 20 லட்சத்துக்கு மேற்பட்ட கிரைம் வந்து தமிழ்நாட்டில இருந்து மட்டும் ரெஜிஸ்டர் ஆகுது. இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தான் வந்து மிகப்பெரிய கிரைம் நடக்குதா, தமிழ்நாடு வந்து சேஃப் இல்லையா, யூபி, பீகார், அதாவது நார்த் இந்தியாவை விட நம்ம ஊர்ல வந்து அதிக கிரைம் நடக்குதுங்கிறா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம பார்க்கக்கூடாது. அங்கே கிரைம் நடந்தாலுமே அவங்க போலீஸ் வந்து கேஸ் எடுக்க மாட்டாங்க, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. பட் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. எந்த கேஸ் நடந்தாலுமே அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தையாக நடந்து அதை சொல்யூஷன் வந்து கொண்டு வருவாங்க. பட் நார்த் இந்தியாலேயும் மற்ற ஸ்டேட்லேயும் வந்து இந்த அளவுக்கு கிரைமை வந்து எடுத்து அவங்க வந்து ஒரு கேஸாக எடுத்து விசாரிக்க மாட்டாங்க. அதனால தமிழ்நாட்டில் தான் அதிக கிரைம் நடக்குதுங்கிறது அர்த்தம் கிடையாது. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 100 கேஸ்லேயும் வந்து 50 கேஸ் மட்டும்தான் வந்து கன்விக்ஷன் வாங்கி தரப்படுது. அதாவது கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. 20 கேஸ் வந்து நாட் ப்ரூவன், அதாவது அவங்களால வந்து அந்த கேஸை வந்து சொல்யூஷன் பண்ண முடியாத ஸ்டேஜ்லேயே இருக்குது. இதில் 30 கேஸ் வந்து ஸ்டில் பெண்டிங், கோர்ட்டில் வந்து ட்ரையல்லே தான் இருக்குது. ஜஸ்டிஸ் டிலே இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 30 கேஸ் வந்து ஒவ்வொரு 100 கேஸுக்கும் வந்து ப்ரூவ் பண்ணாமல் ட்ரையல்லே இன்னுமே இழுத்தடிச்சுக்கிட்டு